சென்னை, திருச்சி, ஈரோடு உள்ளிட்ட 12 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. புதுக்கோட்டையைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மானை விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். சென்னையில் ஹிஸ்ப் உத் தஹீரின் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டது தொடர்பாக என்ஐஏ சோதனை என தகவல். பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆட்களை திரட்ட முயன்றதாக குற்றச்சாட்டு. விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பரப்புரை. ஒட்டன் காடுவெட்டி, மளிகைப்பட்டு பகுதிகளில் வாகனங்களில் சென்று வாக்கு சேகரித்தார். குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். விடுமுறை தினம் என்பதால் அதிகரித்த சுற்றுலா பயணிகளின் கூட்டம். ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி சென்னை காசிமேட்டில் மீன் வாங்க அலைமோதிய கூட்டம். நாகை அக்கரைப்பேட்டையிலும் குவிந்த வாடிக்கையாளர்கள். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே கோழி திருடியதாக இளைஞர் கத்தியால் குத்தி கொலை. குற்றவாளிகளை தேடும் காவல்துறை. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே கோயில் திருவிழாவிற்கு பேனர் கட்டும் போது மின்சாரம் பாய்ந்து பள்ளி மாணவன் பலி. படுகாயமடைந்த மற்றொரு மாணவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. சிவகங்கை மாவட்டம் அரசனேரி அருகே நாட்டு வெடிகுண்டு வெடித்து விபத்து. இளைஞரை கைது செய்ததுடன் எதற்காக நாட்டு வெடிகுண்டு தயாரித்தார் என போலீசார் விசாரணை. இந்திய கிரிக்கெட் அணியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்திய பிரதமர் மோடி. அணியை வழிநடத்திய ரோஹித் சர்மாவை பாராட்டினார். சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ஒரே நாளில் ஓய்வை அறிவித்த ரோஹித் சர்மா, விராட் கோலி. ஓய்வை அறிவிக்க இதைவிட சிறந்த தருணம் அமையாது என்று கருத்து. சென்னை MRC நகரில் உள்ள பங்குச்சந்தை வர்த்தகர் வீட்டில் 250 சவர நகை, 10 கிலோ வெள்ளி, 25 லட்சம் ரொக்கம் கொள்ளை. ஓட்டுநர் சரவணனை பிடித்து போலீசார் விசாரணை. கடலூரில் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் வெட்டி கொலை. பொதுமக்களின் சாலை மறியலை அடுத்து காவலர்கள் குவிப்பு. குஜராத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழை. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அவதி. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்திய அணி த்ரில் வெற்றி பெற்றது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய படை T20 உலகக்கோப்பையை கையில் ஏந்தி அசத்தி இருக்கிறது. மேற்கிந்திய தீவுகளில் உள்ள பார்படாஸில் நடைபெற்ற 9வது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் பல பரீட்சை மேற்கொண்டன. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் ஆட முடிவு செய்தது. அதன்படி களமிறங்கிய இந்திய வீரர்களில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த் சொற்ப ரன்களில் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து அதிர்ச்சி கொடுத்தனர். ஆனால் நடப்பு தொடரில் அனைத்து போட்டிகளிலும் தடுமாறிய விராட் கோலி அணியின் நம்பிக்கை நாயகனாக உருமாறினார். அவரும் அவருடன் கைகோர்த்த அக்ஷர் பட்டேலும் அணியை சரிவிலிருந்து மீட்டனர். 59 பந்துகளை எதிர்கொண்ட விராட் கோலி 2 சிக்ஸர், 6 பவுண்டரிகளுடன் 76 ரன்களை குவித்தார். 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு இந்திய அணி 176 ரன்கள் சேர்த்தது. தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரை மகாராஜ் மற்றும் நோக்கியா தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். 177 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி தொடக்கம் முதலே சீரான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. 5 சிக்சர்களுடன் அதிரடியாக விளையாடிய கிளாசனை வீழ்த்தி தென்னாப்பிரிக்காவின் ரன் வேகத்தை பாண்டியா கட்டுப்படுத்தினார்.
இருப்பினும் தென்னாப்பிரிக்க அணியின் பக்கம் வெற்றியின் காற்று வீசிக் கொண்டிருந்தது. 30 பந்துகளுக்கு 30 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய நிலைக்கு தென்னாப்பிரிக்க அணி சென்றது. ஆனால் 18வது ஓவரை வீசிய பும்ரா தனது நேர்த்தியான பந்து வீச்சால் 2 ரன்கள் மட்டுமே கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றி தென்னாப்பிரிக்காவின் நம்பிக்கையை குலைத்தார். இதனைத் தொடர்ந்து கடைசி ஓவரில் ஹர்திக் பாண்டியா வீசிய பந்தில் 6 அடிக்க முயன்ற மில்லரை அசாதாரண கேட்ச் மூலம் பெவிலியனுக்கு அனுப்பினார் சூரியகுமார் யாதவ். இறுதியில் 7 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி உலகக்கோப்பையை உச்சி முகர்ந்தது. ஆட்ட நாயகனாக விராட் கோலியும் தொடர் நாயகனாக பும்ராவும் தேர்வு செய்யப்பட்டனர். கடந்த 2007ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்திய அணி 2வது முறையாக 2020 உலகக்கோப்பையை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளது. கடந்த 2007ஆம் ஆண்டு உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ரோஹித் சர்மா தற்போது அணியின் தலைவராக கோப்பையை வென்று கொடுத்துள்ளார். அதே சமயம் திறமையான வீரர்கள் நிறைந்துள்ள தென்னாப்பிரிக்க அணி இதுவரை ஒரு முறை கூட உலகக்கோப்பையை ஏந்த முடியாத சோகம் தொடர்கதையாக நீடிப்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா அறிவித்திருக்கிறார். 2007ஆம் ஆண்டு முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி வந்த ரோஹித் சர்மா தனது சிறப்பான ஆட்டத்தால் இந்திய அணியை பல முறைக்கு வெற்றிக்கு அழைத்துச் சென்றார். மொத்தம் 159 போட்டிகளில் விளையாடிய ரோஹித் சர்மா இந்த ஃபார்மேட்டில் பல சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார். குறிப்பாக 4231 ரன்களை குவித்துள்ள அவர் அதிக ரன்கள் குவித்த வீரர்கள் பட்டியலில் சர்வதேச அளவில் முதலிடத்தில் உள்ளார். அதேபோல 5 சதங்கள் அடித்துள்ள ரோஹித் சர்மா அதிக சதம் அடித்தவர்கள் பட்டியலில் மேக்ஸ்வெலுடன் சேர்ந்து சர்வதேச அளவில் முதலிடத்தில் உள்ளார். சிக்ஸர் மன்னனான ரோஹித் சர்மா 200 சிக்ஸர்கள் அடித்த முதல் சர்வதேச வீரர் என்ற சாதனை மட்டுமல்லாமல் 205 சிக்ஸர்களுடன் முதலிடத்திலும் உள்ளார். அதேபோல 383 பவுண்டரிகளை விளாசியுள்ள ரோஹித் சர்மா அதிக பவுண்டரிகள் அடித்த இந்திய வீரராக திகழ்கிறார். இந்திய அணிக்காக அதிக போட்டிகள் வென்று கொடுத்த கேப்டனாகவும் ரோஹித் சர்மா முதலிடத்தில் உள்ளார். சென்னை புளியந்தோப்பு கேபி பார்க்கில் லிப்டில் சிக்கி தள்ளுவண்டி உணவு கடைக்காரர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்நிலையில் இந்த குடியிருப்பில் உள்ள பெரும்பாலான லிப்டுகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் செல்வகுமார் வழங்க கேட்கலாம். செல்வகுமார், என்னென்ன குற்றச்சாட்டுகள் அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் முன்வைக்கிறாங்க? கேபி பார்க் குடியிருப்பை பொறுத்தமட்டில் ஒரு குடிசை மாற்று வாரியம். 2500 வீடுகள் இங்கே இருக்கின்றன. 2016ஆம் ஆண்டு இந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு இங்கே மக்கள் குடியமர்த்தப்பட்டார்கள். அதிலிருந்து ஒரு 8 ஆண்டுகள் தான் ஆகியிருக்கக்கூடிய சூழலில் மேற்கூரை இடிந்து விழக்கூடிய பல வீடுகளில் சூழல், அதே போல் இந்த பூச்சி வேலைகள் அங்கே உதிர்ந்து விழக்கூடிய ஒரு நிலை, கதவுகள் உடையுது, இரும்பு ஜன்னல்களில் துருப்பிடிக்கக்கூடிய சூழல், எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் அடிக்கடி வருது. இது எல்லாவற்றையும் தாண்டி மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு 10 மாடி ஏறி இறங்குவது ரொம்ப கடினமான விஷயம். 9 குடியிருப்புகளில் கிட்டத்தட்ட 24 லிஃப்ட் இங்கே இருக்குது. இந்த 24ல் பெரும்பாலானவை பழுதானவை. அடிக்கடி ஒரு நாளைக்கு 10 முறை 15 முறை பழுதாக்கி நின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உள்ள நிறைய குழந்தைகள் பல முறை சிக்கியிருக்காங்க, முதியவர்கள் சிக்கியிருக்காங்க. நேற்று துரதிருஷ்டவசமாக கணேசன் அதில் சிக்கி வெளியே வர முயற்சிக்கிற போது கீழே விழுந்து உயிரிழந்திருக்கிறார். இந்த உயிரிழப்பு என்பது பெரிய ஒரு சோகத்தையும் அதிர்வையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதா இந்த மக்களினுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது. ஒவ்வொரு தேவைக்கும் 10 மாடி ஏறி இறங்குறது அப்படிங்கிறது மிக கடுமையான விஷயம், ரொம்ப கொடுமையான விஷயம். பல முறை கம்ப்ளைண்ட் பண்ணியும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. ஆனால் இந்த லிஃப்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்திற்கு 750 ரூபாய் மாதம் ஒன்றுக்கு வாங்குறாங்க. அப்படி பார்த்தா 2500 வீடுகளுக்கு வாங்கக்கூடிய தொகை எவ்வளவு பெரிய தொகை. இந்த லிஃப்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஒரு தனியார் கான்ட்ராக்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கம்பெனி இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதில்ல. முறையான பராமரிப்பு வேலைகள் இல்லாதனால தான் இதில் சிக்கி பலரும் பல நேரங்களில் ஒரு இக்கட்டான சூழலை தாண்டி தான் வெளியே வரக்கூடிய நிலைமையில் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த கணேசனுடைய உயிரிழப்பு என்பது ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்க வேண்டும். இனிமேல் இந்த பிரச்சனை வரவே கூடாது. எங்களுக்கு லிஃப்ட் கண்டிப்பாக ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி கொடுங்க, நாங்கள் காசு கொடுக்குறோம், ஆனாலும் எங்களுக்கு ஏன் தரமானதாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடியவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. உயிரிழந்த கணேசனுடைய மகள் மற்றும் மனைவி நியூஸ் 18 அளித்த பேட்டியும் இருக்குது, அதையும் நாம் பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செல்வகுமார்.